Hi viewers, இன்னைக்கு 10th standard maths algebraல example 3.5 பார்க்கலாம். Solve x plus 2y minus z equal to 5 அப்படின்னு ஒரு equation இருக்கு. x minus y plus z equal to minus 2 and 5x minus 4y plus z equal to minus 11 அப்படின்ட்டு ஒரு 3 equations கொடுத்திருக்காங்க. இதை solve பண்ணணும். solve பண்ணி x, y, z values எல்லாம் என்னென்னு நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப நான் எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து எழுதிக்கிறேன். x plus 2y minus z equal to 5, the equation number 1, and x minus y plus z equal to minus 2, இது equation number 2. இப்படி நேம் பண்ணிக்கலாம். minus 5x minus 4y plus z equal to minus 11. So given equations எல்லாம் எடுத்து எழுதி equation 1 to 3 நேம் பண்ணிட்டேன். இப்போ இந்த equations just பார்த்தாலே தெரியுது. adding 1 and 2, that is 1யும் 2யும் add பண்ணாலே plus z minus z இருக்கு. ஸோ இந்த ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆயிரும். plus z minus z நமக்கு இப்போ இங்க கேன்சல் ஆயிரும் இல்லையா? ஸோ அதை எழுதிடுறேன் இங்க கிளியரா. ஸோ adding equation 1 and equation 2 என்ன கிடைக்கும்? just x plus 2y minus z equal to 5 and x minus y plus z equal to minus 2. Okay. இப்போ என்ன பண்ணலாம்? just add பண்ணும்போது plus z minus z cancel ஆயிரும். x plus x வந்து 2x plus y equal to 5 minus 2 வந்து 3 ஆகும். இந்த ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இன்னொரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எடுத்து நம்ம இங்க என்ன வேரியபிள் எலிமினேட் பண்ணமோ அதே வேரியபிள் தான் நம்ம எலிமினேட் பண்ண பார்க்கணும். சப்போஸ் நம்ம இந்த இடத்துல z தான் எலிமினேட் பண்ணிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பேர் ஆஃப் ஈக்குவேஷன்லயும் நம்ம z தான் எலிமினேட் பண்ணோம். எலிமினேட் பண்ணும்போது x and y ஈக்குவேஷன் x and y வேரியபிள்ஸ் வச்சு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ என்ன பண்ண போறேன்? ஈக்குவேஷன் 2 and 3 சேம் இங்க பாருங்க, பிளஸ் z இருக்கு பிளஸ் z இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்? ரெண்டையும் எடுத்து சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணாதான் பிளஸ் z வந்து சைன் சேஞ்ச் ஆகும்போது மைனஸ் z ஆகும். ஸோ அதையும் நான் இங்க கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ என்ன ஆகுதுன்னா சப்ராக்ட் ஈக்குவேஷன் 2 அண்ட் ஈக்குவேஷன் 3, 2 and 3. So x minus y plus z equal to minus 2 minus 5x minus 4y plus z equal to minus 11. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணும். ஸோ மைனஸ் இருந்தா பிளஸ்ஸா மாறும். பிளஸ் மைனஸ் இருக்கு, ஸோ பிளஸ் போட்டிருக்கேன். இங்க மைனஸ், இங்க மைனஸ் இருக்கு, ஸோ பிளஸ் போட்டிருக்கேன். என்ன பண்ணலாம்? அப்படி இப்படியே சேஞ்ச் பண்ண சைனை தான் கன்சிடர் பண்ணிக்கணும். இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, பிளஸ் எக்ஸ் இருக்கு, பிளஸ் 5x இருக்கு. ஸோ எக்ஸ் பிளஸ் 5x இஸ் 6x. நெக்ஸ்ட் மைனஸ் y பிளஸ் 4y. ஸோ மைனஸ் பிளஸ் 4y மைனஸ் y சேர்ந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும்? 3y கிடைக்கும். பிளஸ் 3y. ஸோ பிளஸ் 3y is equal to, ஏன்னா இங்க வந்து z கேன்சல் ஆயிரும். பிளஸ் z மைனஸ் z கேன்சல் ஆயிரும். என்ன இருக்கு? 11 மைனஸ் 11 சாரி பிளஸ் 11 மைனஸ் 2 பிளஸ் 7 11ல மைனஸ் 2 ரிமூவ் பண்ணோம்னா we'll get it as 9. ஏன்னா 11ல 2 போனா 9. ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போது இது எல்லாமே 3ஆல த்ரூ அவுட்டா டிவைட் ஆக முடியும். ஸோ டிவைட் பண்ணலாம். ஸோ த்ரூ அவுட்டா டிவைட் பை 3 இம்ப்ளைஸ் என்ன ஆகும்? 3 2s are 6. ஸோ 2x plus y equal to 9 3ஆல் டிவைட் பண்ணும்போது 3 கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் இது 4ன்னு வச்சாச்சு. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 5 நேம் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 4 and 5 நான் திருப்பி எழுதுறேன். equation 4 வந்து we got it as 2x plus y equal to 3. இதுதான் equation 4 நமக்கு கிடைச்சது. equation 5 அதாவது 3ஆல டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைச்ச equation 2x plus 4 plus y is equal to 3. இதுதான் equation number 5. இப்ப பாருங்க இந்த equationஐ பார்த்தாலே தெரியுது. when we subtract பண்ணாலே எல்லாமே cancel ஆயிடும். இப்போ சப்ராக்ட் பண்றேன். ஸோ பிளஸ் 2x மைனஸ் 2x கேன்சல் ஆயிரும். ஸோ எலிமினேட் ஆயிடும். பிளஸ் 5 மைனஸ் ஒய்யும் எலிமினேட் ஆயிரும். ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 3 மைனஸ் 3 0ன்னு கிடைக்குது. 0 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. ஸோ இது எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்னா, so the system of linear equation has infinite number of solutions அப்படின்னு எழுதணும். Therefore the system of linear equation
has an infinite number of solution. Infinite number of solutions அப்படின்னு எழுதி கன்க்ளூட் பண்ணலாம். ஏன்னா 0 ஈக்குவல் டு 0ன்னு வந்து ஒரு ஐடென்டி வந்துருக்கு. 0 ஈக்குவல் டு 0ன்னு வரலாம், 3 ஈக்குவல் டு 3ன்னு வரலாம். ஸோ இது எல்லாமே ஐடென்டி எலிமெண்ட்ஸ். ஸோ ஐடென்டிக்கலா வருது. ஸோ வி அரைவ் அட் த கன்க்ளூஷன் தட் the system has infinite number of solutions. ஒரு particular solution தான் இருக்கும்னு இல்ல. ஸோ நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ண சொல்லிட்டு infinite number of solutions. Thank you viewers. Thanks for watching. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். டவுட்ஸ் அப்பப்ப கிளாரிஃபை பண்ணிடுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்ஃபினிட்டி மேக்ஸ். ஸ்டே டியூன்.